Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. லார்ட், we thank you, Lord Jesus. Thank you for all the things that have been given to us in our lives, Lord Master. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுவாமி இம்மட்டும் ஜீவன் தந்து காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சுவாமி பரிசுத்த ஆவியானவரே, வந்து எங்களோடு பேசும் கர்த்தாவே. எங்களோடு நீர் வந்து வாசம் செய்யும் கர்த்தாவே. Come and dwell among us, O Lord Master. Lord Jesus, we commit this time of worship, we commit this time of service, we commit this time of gathering, Lord Jesus, in your mighty hands, O Lord Jesus. இந்த கூடுகையையும் சுவாமி, இந்த ஆராதனை வேளையும் சுவாமி, இந்த திருச்சபையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. கேட்டுக்கொண்டு இருக்கும் மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. Lord Jesus, bless each and every one of the people who are listening to the sermon and who are connected to the service, O Lord Jesus. சுவாமி, நாங்கள் நன்றி என்று சொல்ல எங்களுக்கு வார்த்தை பத்தாது கர்த்தாவே. We don't have the right words to praise you, Lord Jesus. Give us the wisdom to understand who you are. உம்மை அறிகிற அறிவை சுவாமி எங்களுக்கு போதித்தருளுங்க கர்த்தாவே. சுவாமி, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் செய்த பலவிதமான தவறுகளை சுவாமி உடைய பாதத்தில் வைக்கிறோம். சுவாமி, நீரே வந்து எங்களை கழுவ வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Through your holy blood, O Lord Jesus, cleanse us one more time. Hallelujah, hallelujah, hallelujah. சுவாமி, இந்த வாரத்தில் சுவாமி பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடின ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, நேற்று திருமண நாளை கண்ட சுவாமியினுடைய தகப்பனாருக்காக வருகிறோம். ராஜசேகரன் ஜான்சன் சுவாமி 41 வருடங்கள் சுவாமியினுடைய தாயார் டெய்சி சந்திராவுடன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம். And we praise and glorify you, Lord Jesus, for giving them a beautiful married life, Lord Master. அவங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த திருமண வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு வேண்டிய சுவாமி நீடித்த ஆயுசு நாட்களால் நிரப்புங்க கர்த்தாவே. அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மற்றவர்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Lord, we bless them, bless their marriage in your mighty name, O Lord Jesus. Let him not feel that he is lonely, Lord. Let your Holy Spirit come and be with him, O Lord Master. Hallelujah. இயேசுவே, வந்து அப்பாவோடு பேச வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே.
Lord, we pray for Praveen, Lord Jesus. Alvin Praveen, Swami, Tiruchavayayar Sandha, Swami, இந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray an anointed blessing upon the child, Lord Master. அவனுக்கு கொடுத்த புதிய சுவாமி ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். அவனுக்கு கொடுத்த அந்த திருமண வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய தாய் தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம். Lord, we pray that he will know who you are, Lord Master, and he will serve you more and more and more in the days to come, Lord Jesus. அந்த மகனை நீர் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அவன் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல சுவாமி, அவனுடைய உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அவனை ஒரு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டுமா தாழ்மையை ஜெபிக்கிறோம். Bless his family, bless his wife Nisha, Lord Master, bless his in-laws, bless this child, Lord Jesus. சுவாமி, அந்த சிறு பிள்ளைக்கு வேண்டிய ஞானத்தை நீர் போதி தருளுங்க கர்த்தாவே. சிறு பிள்ளை முதல் சுவாமி அவனுடைய குழந்தைக்காக வருகிறோம் சுவாமி. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நீடித்த ஆயுசு நாட்களால் பிரவீனை நிரப்புங்க கர்த்தாவே. சுவாமி, என்னுடைய பிறந்த நாளுக்காகவும் என் மனைவி மோனிகாவுடைய பிறந்த நாளுக்காக வருகிறோம். We thank you for the life you have given Monica, Lord Jesus. And we praise you, Lord Jesus, for the many years you will be adding unto Monica's life and unto my life, O Lord Master. That is a promise that you have given us, O Lord Master. And we praise you for that. Thank you for the children that you have given us. எங்களை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தையும் தாங்க ஒரு கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சேவையை செய்ய எங்களுக்கு ஞானங்களை தாங்க சுவாமி. Give us the wisdom to humble ourselves and to carry on the ministry that you have given us, O Lord Master. We praise you and we commit the rest of the time in your mighty hands. மற்றும் யாருக்கெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் சுவாமி எங்களுக்கு தெரியாத இருந்தால் கர்த்தாவே அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் சுவாமி ஏற்ற ஆசீர்வாதங்களையும் ஏற்ற சுவாமி கிருபைகளையும் நீர் தர வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். I greet you and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக இந்த வார ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். I know in India the lockdown has been taken off, but I sincerely pray that if you have time and if you can't go to a church, please attend this service and join us in worshiping and praising our Lord and Savior Jesus Christ, and also to meditate the word of God. இப்பொழுது சில தமிழ் பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம்.
கர்த்தாவே. சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே அப்பா. துதிக்கின்ற போதிலே கர்த்தாவே எல்லா விதமான எரிகோ போன்ற மதில் போன்ற இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாயிரும். எங்களுடைய ஆராதனையின் தலைவராக நீர் இருந்தள்ளும் கர்த்தாவே. யெகோவா ஷாலும் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை நீர் இங்கு வந்து இறங்குவீராக. ஆண்டவரே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. The anointing shall break the yoke, says God's word. இப்பொழுது ஆண்டவரே, மதில் போன்ற இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே, கடுமையான சூழ்நிலைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் உடைக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆமென். Yehovah Shalom, hallelujah. Yehovah Nissi, hallelujah. Yehovah Shalom, hallelujah. Yehovah Nissi, hallelujah. Yehovah Yireh, hallelujah. பரிசுத்த பிதாவே, hallelujah. 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 சாரோரின் ராஜாவே, hallelujah. லீலி புஷ்பமே, hallelujah. அழகில் சிறந்தவரே, hallelujah. இயேசு கிறிஸ்துவே, hallelujah. 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 கேட்டறிவாளனே, hallelujah. வேதத்தின் ஆவியே, hallelujah. சத்திய ஆவியே, hallelujah. பரிசுத்த ஆவியே, hallelujah. 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 உன்னத தேவனே, hallelujah. உண்மை ராஜனே, hallelujah. உன்னத தேவனே, hallelujah. உண்மை ராஜனே, hallelujah. அழகில் சிறந்தவரே, hallelujah. இயேசு கிறிஸ்துவே, hallelujah. 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 ஆமா ஆண்டவரே, எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord Jesus, we are here to proclaim the good news. Lord Jesus, we are here to sing forth the praises. Lord, we are here to make a joyful noise unto the Lord, our creator, master. Lord, in times of distress you were with us, in times of trouble, in times of sickness, Lord Jesus, it isn't anybody but it is you who carried us upon your shoulders. It is you who comforted us. It is you who delivered us from all our sorrow, sickness and pain, master. Jehovah Jireh, we thank you, Lord Jesus. Lord, you are the one who provides all our needs. You supply all our needs, whether it's financial needs or emotional needs, master. Lord, you are our provider. Lord, you provide us with the health that we need. Lord, you provide us with the wealth that we need. Lord, you provide us with everything that we need. We praise you and give honor to you, Master. நீரே எங்கள் தஞ்சமாய் இருக்கிறீர், நீரே எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ
ராஜா நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ராட்சகர் நீரே ராஜா ஹல்லேலூயா நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ஆமென் ஹல்லேலூயா நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ஆம் சுவாமி இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ஆம் கர்த்தாவே உம்மை அனுதினமும் தேட கிருபை தாங்க கர்த்தாவே ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை ஊற்றும் எங்கள் மீது ஊற்றுவீராக விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மீது ஊற்றுவீராக எங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்பவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நேர்த்தியாக செய்து முடிக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை ஏற்கிறோம் அப்பா விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே
தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. ஆம் கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, இந்த முழு ஆராதனை உங்களுடைய கரத்திற்கு கொடுக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I greet you and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday evening service if you are watching from New Zealand, and I welcome you to the morning service if you're watching from India and rest of the world. I don't know what time zones you are in. So on that note, I want all of you to be very attentive in listening to this sermon, and also to be taking notes if you want to take notes, or if you just want to be keenly listening. I encourage all of you to be watching with sincerity so that God will speak to you accordingly. Can you turn with me to the book of Proverbs, chapter 3, verse from 13 to 26. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திறந்து வச்சுக்கோங்க. We are going to meditate on that, and then we are going to be exploring what God wants you and me to understand through this sermon. படிங்க. From 13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதுக்கு நிகரில்லை. Amen. The first 3 verses, we are going to break down this entire reading in 3 parts. So the first 3 and the next 3 and the later 3. So முதலாவது காரியம் ஞானத்தை பற்றிய காரியம். முதலாவதுல இன்னைக்கு sermon வந்து we are going to talk about, or we are going to be listening about what wisdom is, and many people fail to understand what is Christian wisdom, or they fail to differentiate between wisdom and knowledge. So முதலாவது காரியம், the difference between knowledge and wisdom is, knowledge is something which you can get. If you read a book, if you go and watch something, or if you talk to people and get that, that is called knowledge. Information gives you knowledge. But wisdom is totally different. Wisdom is nothing close to knowledge. Wisdom என்றது ஞானம். ஞானம் உள்ளவன் பாக்கியவான்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. A man who has got wisdom is blessed அப்படின்னு சொல்லி blessedன்னு சொல்லி வேதாகமத்தில் போட்டிருக்கதை பார்க்கணும். So what is wisdom? What is the difference between wisdom? சொல்லுங்க. What is the difference? Wisdom is the one that comes from God. Knowledge is what we acquire from the worldly information. What we know. So to put it simple, knowledge is something like you take a knife and you know it is sharp and you know what it is used for, right? ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எதற்கான காரியம், அதை கொண்டு எதை செய்யலாம், ஒரு கேக்கை வெட்டலாம், ஒரு மீட்டை வெட்டலாம், இல்லாட்டி ஒரு மனுஷனை கூட குத்தலான்னு சொல்லி அறிகிற அறிவு தான் knowledge. This is the simple explanation. But what is wisdom? Wisdom is to know when to use it, how to use it, and what to use. அந்த கத்தியை கொண்டு நீங்க குத்தி ஒருத்தரை கொலை பண்ணலாம், இல்லாட்டி அந்த கத்தியை வச்சு கேட்க வெட்டலான்னு சொல்றீ அறிகிற அறிவு நாலேஜ். ஆனா நீங்க அதை செய்றீங்களா செய்யலையான்றது wisdom. புரியுதா? So that is the finest difference between wisdom and knowledge. But the entire Bible talks about wisdom, not knowledge. ஆண்டவரை அறிகிற அறிவு தான் தெய்வத்தின் the fear of the Lord is the beginning of wisdom. படிங்க Proverbs 9:10. Proverbs chapter 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். My dear brothers and sisters, it is a very important question in front of us. நாம் தேவனுக்கு பயந்தால் நாம் ஞானம் அடைவோம். நிறைய பேர் என்ன சொல்றோம், many Christians including me, we think that we have the knowledge of the Bible, we have the knowledge of all the verses, we know what is happening in our lives அப்படின்னு சொல்லி if we think that is what is determining our choices, நம்மளுடைய ஆசைகளையும் அதுதான் தீர்மானிக்குதுன்னு நினைச்சோம்னா, let me tell you, that is not
what wisdom is. Because if you don't have the fear of the Lord, it is not wisdom. That is just knowledge. It stops with knowledge. But if you know, or if you want to know more about the Lord, it will enhance you. It will take you to the next level of gaining the wisdom. Amen. So, அதை நம்ம மனசுல வச்சுப்போம். Let this be the foundation for my sermon. And from there, I'm going to build my sermon. So, in Proverbs chapter 3, verse 13, it says, Blessed is the one who finds wisdom and the one who gets understanding. அதே தான் அந்த ப்ராவப்ஸ் 9:10 சொன்னதையே தான் இங்கே சொல்ற ஆண்டவர் வேற மாதிரியே சொல்றாரு. தமிழில் படிங்க அது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை கண்டடைகிறவனும் புத்தியை கண்டடைகிறவனும் பாக்கியவான்கள். They are very special. They are blessed ன்னு சொல்லி பார்க்கிறோம். For they gain from her is better than gain from silver. ஒரு பொன்னையும் பொருளையும் பார்க்கிலும் நீங்க ஞானத்தை அடைகிறது ரொம்ப ஒரு மேலான காரியம் என்றதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சொல்றாரு. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? My dear brothers and sisters, we seek for too many materialistic things in the world. Again, I keep telling this, materialism is not bad, but you need to know, just like the knife, if you have what you possess and what you do with it. அங்கதான் வந்து God tells you need to have wisdom. And he is saying, God is calling her. அதுக்கு வந்து ஒரு பெண் பாலை கொடுத்து, it is being called as a feminine gender, referred to as a feminine gender. What is referred to as a feminine gender? The wisdom. அது சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க, it is better than gain from silver and a profit is better than gold. அதுக்கு ஞானத்தை நீங்க வச்சுக்கிறதுனால அடைகிற ஆதாயம் ஒரு தங்கத்தைக்கு மேலான காரியம்ன்றது. It is better. சமம்னு சொல்ல. It is not even better. It is not even equal. God is saying it is better than gold or silver. அதை நம்ம வச்சுக்கணும். So read verse 15. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, அது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதுக்கு நிகர் அல்ல. Nothing you desire can be compared with her. Whatever you desire, if you desire something which is around you, nothing is compared to the wisdom of God. Amen. So this is a very important thing which many believers fail to understand, because we think that gaining the worldly possession, gaining the power, gaining the wealth is what God is giving you and me. அதெல்லாம் எப்போ வரும்னா, நீங்க ஞானத்தை பெற்றிருந்தீங்கன்னா, if you have wisdom, all these things will follow you. But not the other way around. For a Christian, you should not mix knowledge with wisdom. அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, God will clearly speak to you tonight or this whole day to understand what is the difference between knowledge and wisdom. And not only that, he will make you go and long for wisdom. And read 16. 16 படிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Long life is in a right hand, and in a left hand are the riches and honor. Amen. So if you possess wisdom, not knowledge, if you possess the wisdom of God, with the wisdom which God gives you, you will be having a long life. ஒரு நீடித்த வாழ்வை நீங்க வாழ்வீங்க. Right in this world, God is saying that you will be living a blessed life, but you have to possess wisdom. Many people live a long life, but without wisdom, even if you live for 100 years, it doesn't really make any sense for a Christian. You need to understand the life which God has given you is very important and is very precious, and you need to make the most of it while you are living in this world. அதற்கு நீங்க என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அது எப்படி நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொல்லி நான் படிக்கிறேன். ஞானம்ன்றது என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஞானம் இருந்தா, if you have the wisdom of God, what all will follow you ன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். And again, it says, in the right hand, there is what? Long life. Right? உங்களுக்கும் ஞானம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை ஆண்டவர் தருவார். And in a left hand are the riches and honor. இடது கையில் என்ன இருக்கான்? செல்வமும் கனமும் இருக்கான். As I said before, you don't have to go and long for power. You don't have to go and do all those manipulative things to penetrate into high king's realm. நீங்க போய் ஒரு பெரிய ராஜாக்களுக்கு மத்தியிலையோ இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்கு மத்தியிலையோ நீங்க போய் ஜால்ரா அடிக்க தேவையில்லை. என்ன பண்றாரா? ஞானம் இருந்ததுன்னா ஆனர் அண்ட் சொல்லுங்க, riches and honor will come. பொருளையும் தருவார்,
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவர் தருவார். கணம்னா என்ன? when you are in a circle which is not treating you properly, he will put you in a place where people will see you and they will say, oh, this man, this lady, this family is so blessed, their life is very different அப்படின்னு சொல்றது தான் கணம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கணத்தை தருவார். ஆனால் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஞானத்தை தேட வேண்டும். So right hand is long life and your left hand, if you have wisdom, will be honor and riches. Amen. படிங்க அடுத்தது 17. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானம் இருக்கிற வழிகள் எப்படி இருக்குமா? It will be in English it is written as pleasantness. And also the paths are peace. சமாதானத்தின் வழிகள். அப்புறம் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதுக்கு முன்னாடி இனிதான வழிகள். இனிதான வழிகள். If you have wisdom, always you'll be having a pleasant personality. You'll be having a peaceable attitude. You will not go and fight with people. சண்டை போடுறது சரியா தப்பான்னு நான் இங்க சொல்ல வரல. But if you have wisdom, you will not go and be a hate monger. You will not go and sit in Facebook or social media and post something about people who has hurt you. அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் உங்ககிட்ட இல்லைன்றது தான் அதோடைய வெளிப்பாடு. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்படி இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களா? the ways of her ways are the ways of pleasantness. ஒரு இனிமையான வழிகள் அது. and her paths are at peace. ஒரு சமாதானத்தை விரும்பும் வழிகளா இருக்குமா? படிங்க அதுக்கு. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அதை அடைந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது ஜீவ விருட்சம். In English it says that she is a tree of life for those who lay hold of her. Amen. My dear brothers and sisters, it is my longing and desire. This is what God wants you and me to possess. He wants you to gain wisdom. He wants you to possess wisdom so that you will be having a long lasting life. And that life comes from the tree of life. ஒரு ஜீவ விருட்சத்தை போல ஆண்டவர் எப்படி ஏதேன் தோட்டத்துல ஒரு ஜீவ விருட்சத்தை வெச்சார் இல்லையா? Like that, God is saying He's going to plant a tree in your life which will be an everlasting life, which will give you a free life, which will possess the knowledge of God. ஆண்டவரை அறிவை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா knowledge எல்லாம் நீங்க தானா தேடாமலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். It is not the other way around. If you go and search for knowledge, you will not possess wisdom. But if you seek for wisdom, God will give you knowledge and also inherit the eternal life. And also by saying, then he says, those who hold her will be called blessed. உங்களை ஒரு ஆசீர்வாதமானவள், ஆசீர்வாதமானவன் அப்படின்னு சொல்லி உலகம் உங்களை போற்றும். In God's eyes, if you are seen as blessed, so will the world see you as a blessed person or a blessed family. எனக்கு பிரியமானவர்களே, நிறைய பேர் நம்ம உலகத்துல தேடி தேடி அலைகிற காரியங்கள் அநேகம் உண்டு. We are going through many troublesome times. This corona times always is not going to be easy to deal with. And also I'm talking about people. I've got a prophetic thing about many people when I'm speaking, when I was preaching in my last sermons, and I was constantly telling it when I'm going on Facebook Live, which tells me, which makes me understand how fearful I should be. How fearful I should be taking the wisdom of God He has given me. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? உதாசீனப்படுத்தி ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்துருக்காரு தெரியுமா? எனக்கு பேசும் ஆற்றலை கொடுத்துருக்கிறார். ஐ காட் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஸோ ஐ கேன் கோ அண்ட் ப்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா, காட் வில் சே enough is enough. I'm going to take the wisdom out of your mouth அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும்? நான் இங்கே நின்று எது பேசினாலும் it won't make any sense to you. That is the very important thing which many Christians fail to understand. We take decisions in our fleshly things. நம்மளுடைய உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் கோபங்களுக்கும் வைராக்கியங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? We make choices, but we fail to understand that there is a powerful God. We think He is an invisible God, but He is an omnipotent God. He stays with us and in us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து He will convict us and He will say, my dear brother, my dear sister, just be watchful. Just be careful in what you choose. Choose wisdom and you will be called blessed. அதுக்கப்புறம் படிங்க 18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். Okay, sorry. 19 படிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனி பெய்கிறது. போதும்.
19 and 20 பாருங்க. This is a very important thing which God is telling you and me. God himself had wisdom. பாத்தீங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம்ல, many people, even many Christians think God is power, God is like a human being. I mean, we have our own interpretations about the Father who created this world, right? Including me. But God here says that the Lord by wisdom founded the earth. தமிழ்ல படிங்க அது. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களை ஸ்தாபித்தார். கர்த்தர் தன்னுடைய ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். எப்படி பாருங்களேன், God himself had wisdom. We think that only man should have wisdom, but the wisdom of God who created the world is the same wisdom which God is giving you and me today. Amen. அது எவ்வளவு ஒரு வல்லமையான காரியம் பாருங்களேன். வெறுமையிலிருந்து இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார் இல்லையா? God created this world from void. There was nothing in this world, and God made a choice to make it, and he made it through his wisdom. And the same wisdom God is giving you. If you think that your life is void, if you think that your life is in dark, if you think that you're going through some troubled times, God is telling you, my dear brothers and sisters, just listen to me. And be very mindful that those void things, those emptiness, those dark things in your life will vanish if you possess wisdom. பிசாசானவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது, நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும் ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Please continue to read. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எது உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக? உங்களுக்கு கொடுக்கிற ஞானம். You have to be very mindful, my child. Do not lose the sight of wisdom. நீங்க வேற எதை குறித்தும் தியானிக்காமல் ஆண்டவருடைய ஞானத்தை மாத்திரமே தியானிங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராரு. அப்புறம் அவைகள் ஆத்துமாக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். படிங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராது. பாருங்க, இதுதான் ஃபைனல் டச். எல்லாம் ஒரு டெசர்ட், ஒரு பெரிய பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு யூ ஹேவ் அ கிரேட் மீல், யூ ஹேவ் அ வெரி சாட்டிஸ்ஃபைங் மீல், அண்ட் ஃபைனலி யூ வில் பி வாண்டிங் அ நைஸ் டெசர்ட். ஒரு நல்ல ஐஸ்கிரீம், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமோ இல்லாட்டி ஏதோ சாப்பிட்ற மாதிரி. ஞானம் இருக்கிற மனிதனும் மனுஷியும் என்னெல்லாம் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்றத சொல்லிட்டு கடைசியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே சொல்றாரு. பாருங்களேன். Then you will walk on your way securely and your foot will not stumble. ஞானம் உங்களிடம் இருந்ததுன்னா நீங்க நடக்கிற வழிகள் பாதுகாப்பான வழிகளாய் இருக்கும். And you will not stumble. நீங்க விழுந்து போகாதபடி உங்களுடைய ஞானம் உங்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய ஞானம்னா என்ன? Not the self-righteous intelligence, not the self-righteous knowledge. It is the wisdom which comes from God. அதுக்கு தான் நான் சொல்றது, you have to go and seek his wisdom. எனக்கு பிரியமானவர்களே, it is a very tough thing to go and seek, but I'm prompted in my spirit for all of you, including me, to go and seek for the wisdom God is giving you. If you have wisdom, what will happen? This is like the icing on the cake. மேல என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, then you will walk on your way securely. நீங்க நடக்கும் பாதைகள் எல்லாம் நீங்க எங்க போனாலும் நீங்க செக்யூர்டா இருப்பீங்க. And if you are going through some bad experience in your life, if your sickness is so pressing, you think that you may die one day, but God is saying you will be secure if you have wisdom. And then your foot will not stumble. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களால ஏஞ்சி நடக்கவே முடியல, உங்க கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னாலும் நீங்க you will not stumble. அதுதான் ஞானத்தை உடையவளுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்குது. And if you lie down, you will not be afraid. If you go and lie down in your bed, you will not be shaken. Your thoughts will not be haunting you. நீங்க பயந்து வாழ மாட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஞானத்தை உடைய மனுஷன் பயந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், இந்த கோபங்கள் வரும். நீங்க பயத்தின் ஆவியை ஆண்டவர் எடுத்து போடணும்னா உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அந்த பயம்லாம் இருந்துச்சுன்னா தான் you will go and react to people who come and trouble you.
உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாட்டுக்கும் நீங்கள் பார்த்துட்டே போவீங்க. God will bless you more and more and more by filling you with His wisdom. Amen. And then what will happen? You will walk on your way securely and your foot will not stumble. You will lie down and you will not be afraid. And when you lie down, your sleep will be sweet. எத்தனை பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க? Many people struggle with sleeplessness, insomnia, இல்ல? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞானத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, தேவனுடைய அறியும் அறிவை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வருமா? இதை நான் சொல்ல. It is not some pastor coming and saying this to you. It is written in the Bible. It is the word of God which is speaking to you and to me today. It is saying that you will not stumble, you will not fall down, your path will be secure, and finally you will have good sleep. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. And then he says, do not be afraid. And if you have wisdom, you will not be afraid or surrender to terror or of the ruin of the wicked when it comes. நீங்க ஒரு பயங்கரம் உங்களை தாக்கும் பொழுது, உங்களுக்கு கூடவே இருந்த நண்பர்கள் உங்களுக்கு விரோதியா மாறி, இல்லாட்டி உங்களுடைய விரோதிகள் உங்களை மேற்கொண்டு வரும் பொழுது நீங்கள் பயந்து ஓட மாட்டீர்கள். If you have wisdom. And finally, God says, for the Lord will be your confidence and will keep your foot from being caught. தமிழ்ல படிங்க அது. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து, ஞானம் உங்களிடம் இருந்ததுன்னா கர்த்தர் உங்களிடம் இருந்து உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீங்க போய் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுடைய மாம்சத்துல நீங்க போய் செஞ்சுட்டு இதுதான் ஆண்டவருடைய சித்தம், this was the will of God, I went and did this, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, God is saying if you have wisdom, He will take your foot out of that. But let us be very cautious. Making mistakes are very common. Everybody makes mistakes, including me. But let us not forget that you need to possess wisdom to get out of your trouble. And if you don't have wisdom, you will be stuck in that problem and you will stay in that problem. That is why in my last sermon, last week, I spoke about, when I said I spoke about, the Holy Spirit come and spoke to you about, what did He speak? சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? What to fear and what not to fear was the week before. Last week, what did I speak about? The will of God and your will. What is the difference between your will? How to make it distinct between your will and God's will? அதில் என்ன பார்த்தோம்னா, when the wheel, I quoted you an example about two wheels. One is your will, one wheel is your will and the other wheel is God's will. If two wheels moves apart, either two things will happen. One, you will break, or you will stagnate. You will stay there or you will break down. அதுதான் நடக்கும். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் காரியங்களை கூர்ந்து கவனிக்காம இருந்தீங்கன்னா நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஒன்று நீங்க உடஞ்சு போயிடுவீங்க, இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை எங்கேயுமே மூவ் ஆகாம அங்கேயே இருக்கும். அதை லாஸ்ட் வீக் பார்த்தோம். அது இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் இதே தான் திரும்ப இன்னைக்கு ரீஇட்டரேட் பண்றாரு. God is saying, if you don't possess wisdom, படிங்க அந்த கடைசி காரியத்தை 26. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க wisdom இருந்துச்சுன்னா, if you will not be trampled in any problems. It is very common for a Christian to be stuck in a problem situation, but it is very hard for a Christian to come out. But when you have wisdom, if you are a real Christian, if you're a true believer, if you sit and meditate the word of God and you say, Lord, I've done this mistake. I've done this thing by my selfish motives. I want to leave that behind. I want to commit my life again. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவாரு, அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களை வெளியே எடுத்துருவார். Finally, I'm going to talk what is walking in God's path, and or rather, what is the wisdom which comes from God. How do you possess wisdom? உங்களுக்கு ஆண்டவருடைய ஞானம்ன்றது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, I kept talking about the same word, wisdom னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஞானம். And also I told about the difference between wisdom and knowledge. Information is not wisdom. We are attacked by information. In this modern age, we need to filter. We need to have a big filter, a very effective filter to filter things which are coming into our mind, which are penetrating. முன்ன அப்படி கிடையாது. முன்ன இன்ஃபர்மேஷனுக்காக போய் ஏங்கின காலங்கள் உண்டு. அதனால தான் நியூஸ் மீடியா வாஸ் மேக்கிங் மணி இல்லையா? நியூஸ் சேனல்ஸ்லாம் காசு பண்ணி. இப்போ பாருங்க, எவ்ரி யூடியூபர், எவ்ரிபடி இஸ் அ நியூஸ் ரிப்போர்ட்டர். எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதையும் வேண்டாததையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை? யூ நீட் டு ஹேவ் விஸ்டம் டு ஃபில்டர் வாட் இஸ் கம்மிங் டு யூ. ஆனால் இங்கே பாருங்க,
யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. John chapter 14 verse from 1. I'll read it in English, then we can read it in Tamil. Let not your hearts be troubled. Believe in God. Believe also in me. In my Father's house are many rooms. If it were not so, would I have not told you? I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again, and I will take you to be to myself, that where I am, you may also be. படிங்க அது தமிழ்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். விஸ்டமை பற்றி நம்ம பார்க்கும்போது என்னத்துக்கு இதை பற்றி நம்ம தியானிக்கணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, God is telling you, if you know Him, if you know God the way He wanted to be revealed to the world, you will have wisdom. Amen. அது எப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களையும் நம்ம இந்த மிஸ்ட்ரி ஆஃப் த பைபிளில், மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. வாட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? வாட் இஸ் ட்ரினிட்டி? திருத்துவம்னா என்ன அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், பட் ஒன் காட், 3 in 1 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? we know that. But knowing or understanding Him is very complex. But here God is clearly saying, many non-believers come and question Christians saying, how Jesus did not mention that He is the God. He is not God, or He is the Son of God. எங்கேயுமே அவர் சொல்லலையேன்றாங்க. ஆனால் எனக்கு பிரியமானவர்கள், இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்றார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் யாருன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இதுதான் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an example from the very words of Jesus Christ to know who Jesus was. அந்த 1-5 படிச்சிட்டிங்களா? அப்புறமா நீங்க படிங்க, அண்ட் from 4 படிங்களேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போகும் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எங்க போறாரு? பிதாவின் இடத்தில் போறார். when he is going to die, he is going to be with his father. அதுதான் இயேசு சாமி அங்க சொல்றாரு. and you know the way அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தோமா ஒன்னு சொல்லுவார் பாருங்க. what does Thomas say? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஆமென். ஆண்டவர் கிட்ட தோமா கேட்கிறாரு, நீங்க சொல்றீங்க நீங்க போற இடத்தை அறிந்தவர்களா இருக்கிறோம், உங்களுடைய வழிகளை தெரிந்தவர்களா இருக்கணும். ஆனா எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு தானே சொல்றான்ல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யோர் வே. தமிழ்ல என்ன சொல்லுது அது? ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே. நீர் போகிற இடத்தை அறியோமே. ஐ டோன்ட் நோ வே யூ ஆர் கோயிங். ஃபார் விச் ஜீசஸ் ரிப்ளைஸ், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் wisdom. Knowing who Jesus is in your life is wisdom. Last week I spoke to you about many things. In one sermon I said, ஆண்டவரை நாம் நிறைய விதமா அறிவோம் இல்லையா? You would have experienced God as a healer, you would have experienced God as a provider, you would have experienced God as a redeemer and many things. And we term God in ஒரு காயின் பண்ணி அதுதான் ஆண்டவன் சொல்றோம். ஆனா ஆண்டவர் அப்படி அறிய அவரை விரும்பல. ஆண்டவரை எப்படி அறியணும்னு சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன விசுவாசிக்கணும்ன்றார் இல்லையா? அதை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் சொல்றாரு பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். You don't have another way. You don't have a second way. You just have one choice, and that is Jesus Christ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You can't go and seek wisdom from another source. The source of the entire wisdom which is given to a man or a woman comes from Jesus Christ. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். தோமா, உனக்கு 2 வழி 3 வழிலாம் கிடையாது, உனக்கு ஒரே வழி தான், அது நான் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு இயேசு சுவாமி சொல்லிட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, நான் முன்னாடி சொன்னதை போல பிதாவை அறிகிறவன் என்னை அறிவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் படிங்க, அதுக்கப்புறம் 6ல இருந்து படிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். போதும், பாருங்க என்ன பியூட்டிஃபுல். பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும்
அறிந்திருக்கிறீர்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ஈழன். இஸ் 1 year old. இப்போ அவன் வளர்ந்துருவான், ஒரு வாலிபன் ஆகிடுறான். அவன் வந்து போய் ஒரு 30 year old மேன் ஆகும்போது எனக்கு ஒரு 70 years இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் போய் அவனுக்கிட்ட கேட்குறாங்க, யாருப்பா உங்கள் அப்பா, ஒரு யாருன்னா, என்ன தெரிஞ்சிச்சா, யூ நோ மீ ரைட், ஸோ யூ ஷுட் நோ மை ஃபாதர் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? ஆமாவா? இல்லை இல்லை. ஈழன் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ எம் டிஃப்ரெண்ட். என்னை மாதிரி பார்க்கறதுக்கு வேணா இருக்கலாம், பிகாஸ் இஸ் மை சன். ஆனால் அவன் வந்து வேற ஒரு மனிதன் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அவன் போய் சொன்னானா எல்லாம் உலகம் சிரிக்கும். அப்படிலாம் இல்லை. ஐ வாண்ட் டு நோ யுவர் ஃபாதர், ஷோ மீ யுவர் ஃபாதர்ன்றான். ஆனால் இயேசு சுவாமி என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிங்க. என்னை அறிந்தவன் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்றது இட்ஸ் a very strong statement, my dear brothers and sisters. This is the wisdom of God. இதுதான் ஆண்டவரை அறியும் ஞானம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்றாரு. அங்க பரிசுத்த ஆவியானவரையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபாதரை சொல்லிட்டாரு, பிதா அவர் வேறதான், ஆனா நான் தான் பிதாவுக்கு, இஃப் யூ நோ மீ யூ வில் நோ காட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் Philip said to him, Lord, show us the Father, and it is enough for us. ஆண்டவரே நீர் பிதாவை எங்களுக்கு காண்பீங்கன்றாரு. Jesus said to him, have I been with you so long, and you still do not know me, Philip? நான் இவ்வளவு நாள் உன் கூடவே இருக்கிறேனே, நீ இன்னுமா ஆண்டவரை அறிஞ்சிக்கல அப்படின்ற. நான் தான் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், என்னை அறிந்து கொண்டா நீ தேவனை அறிந்து கொள்ளுவ. அப்படின்னா என்ன, நான் தேவனும் நானும் ஒன்று அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? ஆமா தானே? Though he is different from God, this is the mystery of Christianity, this is the mystery of the Trinity, but God is simply clearly explaining this because he is wisdom, and if you have wisdom you will understand this. Amen. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. பிலிப் கிட்ட சொல்றாரு, நான் இங்கே ரொம்ப நாள் இருக்கேன்ப்பா, உன் கூட தானே இருந்தேன், நீ வந்து என்னை பார்த்தனா ஆண்டவரை நீ புரிஞ்சுப்ப, நீ புரிஞ்சுக்கலையான்னு கேட்குறாரு. Philip, whoever has seen me has seen the Father. How can you say, show us the Father? அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு. Do you not believe that I am in the Father and the Father is in me? படிங்களா தமிழ்ல. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். I am in the Father and the Father is in me. நான் தேவனிடத்தில் இருக்கிறேன், தேவன் என்னிடத்தில் இருக்கிறார். So we are one அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. இது ஏன் சொல்றேன்னா, ஞானம் இருந்துச்சுன்னா என்னதெல்லாம் நீங்க அறிஞ்சு கொள்வீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். Then finally in verse 12 he says, truly truly I say this to you, whoever believes in me will also do the works that I do. என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நான் செய்யற காரியங்கள் எல்லாம் நீங்களும் செய்வீங்க. Many Christians don't do that, but God is saying you have to do it, or rather you will do it அப்படின்னு சொல்றாரு. And do the greater works than all these things what I have done in this world and சொல்றாரு. Because I am going to the Father, whatever you ask in my name, this I will do, and the Father to be glorified in the Son. If you ask me anything in my name, I will do it. இதெல்லாம் சொல்லிட்டு இங்க பாருங்க, இதுதான் ஒரு அழகான காரியம். மூன்றாவது நபர் யாரு? பிதா, குமாரன் சொல்லிட்டார். நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்றாரு பாருங்க. From verse 16, if you love me, you will keep my commandments, and I will ask the Father, and he will give you another helper to be with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. பரிசுத்த ஆவியானவரை காணவும் முடியாது, அவரை அறிந்து கொள்ளவும் முடியாது. You know him, for he dwells with you and will be with you. நீங்க ஏன் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்கிறவர்களா இருக்கிறீங்க? இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தான் கேட்கிறார் ஆண்டவர். நீங்களும் நானும் ஏன் அறிந்து கொள்றவர்களா இருக்கிறோம்னா, because you know him, நீங்கள் அவரை அறிந்து கொண்டவர்களா இருக்கிறீர்கள். For he dwells within you, with you, and he will be with you. தமிழ்ல படிங்களா அது? From 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். மூணாவது நபர் யாரு? சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவரை நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று பிதாவிடத்துக்கு சென்று உங்களுக்காக அவரை நான் தருவேன். அவரை நீங்கள் உலகம் அறியாது இருக்கும்.
The people who don't know Jesus, the people who don't know the gospel, people who don't know who the Father is, will obviously not understand who the Holy Spirit is. ஆமா தானே? பிதாவை அறியல, குமாரன் அறியலன்னா பரிசுத்தாவியானவர் எப்படி அறிஞ்சுப்பாங்க? ஆனா ஞானம் இருந்துதான் நீங்க அறிஞ்சுப்பீங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? Because you know me. என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனத்துல, even the Spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him, you know him. உலகம் அவரை அறியாதவர்களாய் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை. உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களோடு இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வருங்க. That is the ultimate thing. If you try to know God, if you want to know, if you are putting all your effort to know God, you will know God to a next extent. But if you receive the Holy Spirit, you will have wisdom, and that wisdom will reveal many things which is written or hidden in the Bible. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு இந்த சர்மனோட துவக்கத்திலே சொன்னேன். எப்படி இருக்கும்? நீங்க மரண இருளில் நடந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. படுத்தீங்கன்னா நீங்க நல்லா தூங்குவீங்க. உங்களுக்கு கால்கள் ஒரு பயங்கரமான இடத்துக்கு போனால் இடறி விழமாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது நீங்கள் செஞ்சாலும் சந்தோஷமாக செய்வீங்க, ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. யூ வில் ஆல்வேஸ் லவ் டு பி அட் பீஸ் வித் பீப்புள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஞானம் உங்களிடம் இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் திருவார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பதிய வைத்து காப்பாராக. ஆமென். Now we are going to sing the final hymn. Before that, I want to thank all of you who have joined with us in this online service, and it is such a great blessing for all of you, and including us. Keep continuing to watch this online service every week if it is possible, to catch up from whichever part of the world you're watching from, and God will definitely do a great thing in your life. It is not a materialistic thing, or it may be a materialistic thing, but all the more important thing which I want all of you to possess is the wisdom that God gives to his children. உலகம் தராத இந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார்ன்றதை நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் ஜெபமும் பண்ணி கொண்டிருக்கிறேன். May God bless these words and keep them in our hearts. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருந்து காப்பதாக. ஆமென். We're going to sing the final hymn and stay safe. And if you have any prayer request, just send me a private message. I will sincerely pray for you and your family. And even if it is a stranger, if you know somebody who is wanting to be prayed over, யாராவது அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, please send me a personal message. Please don't post it in the live thing, because it will be private for obvious reasons like privacy and all those things. அவங்களோட கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் சென்ட் மீ அ ப்ரைவேட் டெக்ஸ்ட். ஐ வில் ப்ரே ஃபார் தெம் அண்ட் த சர்ச் வில் ப்ரே ஃபார் தெம். காட் பிளஸ் யூ ஆல். God bless you all, and pray for the church, and I will sincerely pray for all of you.
and it will be a very interesting week moving forward, because the lockdown has been taken off in India, and I don't know how the situation is, because நீங்க எல்லாம் இந்தியால இருந்தீங்கன்னா be very careful in where you go and what you do, and be sensible in making your choices in touching the places where you go. அங்க தொடர காரியங்கள்ல நான் சொல்லணும் இல்ல, you all know, but it is very important for us to be very safe. பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Be safe and God bless you all.